Today we are going to see about the developmental activities. Okay, first, from birth to 6 years, learning to walk, learning to take solid food. Learning to walkனா நடக்க பழகிறது. அப்புறம் வந்து சாலிட் ஃபுட்னா கொஞ்சம் தண்ணியான ஃபுட்லேருந்து திரும்ப வந்து இது ஒரு கொஞ்சம் கட்டியான ஃபுட்டை வந்து சாப்பிட தொடங்குறது தான் சாலிட் ஃபுட். லேர்னிங் டு டாக், பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறது. லேர்னிங் டு கண்ட்ரோல் த எலிமினேஷன் ஆஃப் பாடி வேஸ்டஸ். இப்போ பெட்டில் யூரின் பாஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. ஓகே, லேர்னிங் செக்ஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா நான் வந்து கேர்ள் பேபி, பாய் பேபி அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறது. அச்சீவிங் சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி, சைக்காலஜியாக வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மிங் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. சிம்பிள் கான்செப்ட் அண்ட் சோஷியல் ஃபிசிக்கல் ரியாலிட்டி எல்லாத்துக்கும் வந்து ஒரு கான்செப்டை ஃபார்ம் பண்ணுறது தான் இது இந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் அப்புறமா பாருங்கள், லேர்னிங் டு ரிலேட் ஒன் செல்ஃப் எமோஷ்னலி டு பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ் அண்ட் அதர் பீப்புள். எல்லா கூடயும் எமோஷ்னலாக வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. ஓகே, அடுத்து லேர்னிங் டு டிஸ்டிங்விஷ் ரைட் அண்ட் ராங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கான்சியன்ஸ். அப்படின்னா நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து வளரும்போது அதுக்கு ரைட், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு லேர்ன் பண்ணுற ஸ்டேஜ். ஓகே, இதான் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பர்த் டு 6 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் 6 to 12 இயர்ஸில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு லேர்னிங் ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், ஆர்டினரி கேம்ஸு. ஃபிசிக்கல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுவாங்க, ஆர்டினரி கேம்ஸு. பில்டிங் ஹோல்சம் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் ஒன் செல்ஃப் அஸ் எ க்ரோயிங் ஆர்கானிசம். லேர்னிங் டு கெட் அலாங் வித் ஏஜ் மேட்ஸ். அவங்க கூட அவங்க குரூப் பீப்புள் கூட வந்து அவங்க மிங்கிள் ஆகிறது. ஓகே, நெக்ஸ்ட் லேர்னிங் அண்ட் அப்ரோப்ரியேட் செக்ஸ் ரோல்ஸ், தட் இஸ் மேஸ்குலின் ஆர் ஃபெமினின் ரோல். இப்போ வந்து இப்போ கேர்ள் பேபின்னா கேர்ள் பேபிக்கு உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த பேபிகிட்ட இருக்கும். அதாவது ட்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம். ஓகே, பாய் பேபின்னா பாய் பேபிக்குள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் இன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் கால்குலேட்டிங். ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும். அப்படின்னா அதாவது புக் ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் கான்செப்ட் நெசசரி ஃபார் எவ்ரிடே லிவிங்க்கு வந்து என்ன நெசசரி நீட்ஸ் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. டெவலப்பிங் கான்செப்ட்ஸ் மாரலிட்டி அண்ட் வேல்யூஸ், மோரல் வேல்யூஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது. அச்சீவிங் பர்சனல் இண்டிபெண்டன்ஸ், பர்சனலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எப்படின்னு லேர்ன் பண்ணிக்குவாங்க. டெவலப்பிங் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் சோஷியல் குரூப்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். சோஷியல் குரூப்ஸ் கூட இன்ஸ்டிடியூஷனுக்கு கூட வந்து ஆட்டிடியூட் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அடலசன்ஸ் பீரியடில் 12 to 20 இயர்ஸில் வந்து என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டிங் ஓன்ஸ் ஃபிசிக், அவங்க ஓன் ஃபிசிக்கை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அக்செப்டிங் ஏ மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரோல். ஓகே, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் கெய்னிங் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் அடல்ட்ஸ். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷிங் நியூ ரிலேஷன் வித் ஏஜ் மேட்ஸ் ஆஃப் போத் செக்ஸ். இப்போ வந்து நியூ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, பாய் வந்து கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதெல்லாம் தான். ஓகே, அச்சீவிங் அஷூரன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், செலக்டிங் and preparing for your vacations, developing necessary concept for civic competence, developing intellectual skills, developing socially acceptable behavior, preparing for marriage and family life, developing harmonious moral and scientific values. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் 5, 6, 7, 8, 9, 10, 11 பாயிண்ட்ஸில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸை வச்சு இது எந்த ஸ்டேஜில் வந்து இந்த டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும்
another டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய், டேக் கேர்.